அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பத்தனம்திட்டா, கோட்டயம் மற்றும் இடுக்கி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. தேனியில் மிக கனமழை எச்சரிக்கை காரணமாக மேகமலை அருவிக்கு செல்ல மேலும் 3 நாட்களுக்கு தடை. மேகமலை அருவிக்கு செல்ல 21ஆம் தேதி வரை தடை விதித்து வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகை மலை ரயில் சேவை நாளை வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் குன்னூர் ரயில் பாதையில் சரிந்து விழுந்த மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணி தீவிரம். தற்போது இருப்பது மகாத்மா காந்தியின் காங்கிரஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலின் காங்கிரஸோ அல்ல என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கருத்து. சோனியா மற்றும் ராகுல் காந்தி தலைமையில் இருப்பது சிதைந்து போன காங்கிரஸ் என்றும் விமர்சனம். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு இன்று நேரில் செல்ல இருப்பதாக கெஜ்ரிவால் அறிவிப்பு. ஆம் ஆத்மி கட்சி முன்னணி தலைவர்கள் யாரை வேண்டுமானாலும் பிடித்து சிறையில் அடைத்துக் கொள்ள வசதியாக தாங்களே செல்வதாக கருத்து. மேற்கு வங்க ஆளுநர் சி.வி. ஆனந்தபோஸ் மீதான பாலியல் குற்றச்சாட்டு விவகாரம். ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் 3 மீது காவல்துறை வழக்கு பதிவு. அயலக தமிழர் நல வாரியம் மூலம் வெளிநாடு இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் வாழும் தமிழர்களுக்கென பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு அரசு தகவல். கையில் வைத்திருந்த துப்பாக்கி கழுத்தில் பட்டு குண்டு பாய்ந்ததில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றிய கல்பாக்கம் போலீசார் பணி சுமையில் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை. தென்காசி அருகே இடத்தகராறில் ஏற்பட்ட சண்டையில் அரசு மருத்துவர் தள்ளிவிட்டதில் வயதான பெண்மணியை நிலை தடுமாறி முகத்தில் காயமடையும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மோதல் குறித்து சேர்ந்தமரம் போலீசார் இருதரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் கனமழை, வெள்ளத்தில் சிக்கி 50 பேர் உயிரிழந்ததாக தகவல். கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2500 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.